Okay, ma'am. Start from. Thank you, ma'am. Okay. First of all, good evening, everyone. Good evening. ஓகே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங். ஆஸ் பர் யுவர் ரெக்வெஸ்ட் திஸ் வீக் ஐ கேம் 2 times. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் எழுதுனீங்களா? டெஸ்ட் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? டெஸ்ட் அந்த லெசன்ஸ் கேட்டது மாதிரியே இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சா? கொஸ்டின் போட எல்லாமே ஈஸியா இருந்ததா? இப்படிதான் கொஸ்டின் வரும், சரியா? யூ வில் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் லைக் திஸ். ஓகே ஓகே, நம்ம லாஸ்டா நான் மைக் ஆன் பண்ணி நம்ம பேசலாம். இப்ப கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஆஸ் இட் இஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல ப்ரோஸ் போயம், இந்த ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி ரீடர் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யாராவது இன்னைக்கு புதுசா அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டேல கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, வாட் எவர் த டவுட்ஸ் யூ ஹேவ், ப்ளீஸ் ஆஸ்க் டு சார், ப்ளீஸ் இன்ஃபார்ம் டு சார். ஐ வில் கெட் ஃப்ரம் த சார் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கிளியர் பண்றேன், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் யூனிட் பார்க்க போறோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். விச் டேர்ம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் மேம். ஐ எம் நியூ விஜய் சாந்தி மேம். மேம் சிக்ஸ்த் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட் யூனிட் பார்க்க போறோம். வெதர் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சரி, இப்போ பார்க்கலாம். when the trees walked, இன்னைக்கு இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா when the trees walked. before we move to the story, நமக்கு ஆத்தர் பத்தின இன்ஃபர்மேஷன், அதுவும் இந்த லெசனை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஆத்தர், சரிங்களா? இந்த ஆத்தர் வந்து இந்த ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் தானே? 1 minute. எஸ், ரஸ்கின் பாண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரஸ்கின் பாண்ட், எஸ் ரஸ்கின் பாண்ட். த ட்ரீஸ் வாக்கோட ஸ்டோரி ரைட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் வந்து ஒரு முக்கியமான ஆத்தர்ப்பா. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏரியான்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸும் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரஸ்கின் பாண்ட் is an award-winning Indian author of more than 500 books, short stories, essays and novels. ரஸ்கின் பாண்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட் வின்னிங் ரைட்டர். எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா இந்தியாவை சார்ந்தவர். இவர் எவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 500 புக்ஸ் எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, எஸ்ஏ அண்ட் நாவல்ஸ் எழுதியிருக்காரு, சரியா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் கொஞ்சம் ப்ளூ கலர்ல ஹைப்பன் பண்றது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், சரியா? சரி, அடுத்து he writes poetry and books for children as well as adults. அவர் வந்து சில்ட்ரனுக்காகவும் அடல்ட்ஸ்க்காக ரெண்டு பேருக்காகவுமே இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. he lives with his adopted family in lander in Missouri in India. இவர் எங்க இருந்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முசோரி அப்படிங்கிற ஒரு பகுதியில இந்தியால இருந்திருக்கிறாரு. he was awarded பத்ம ஸ்ரீ 1999. அதாவது இது ரொம்ப முக்கியம், நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். ரஸ்கின் பாண்டுக்கு வந்து எந்த வருஷம் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்திருக்காங்க? 1999ல. பத்மஸ்ரீ அவார்டு எந்த வருஷம் கொடுத்திருக்காங்க? 1999ல. பத்மபூஷன் அவார்டு வந்து 2014ல கொடுத்திருக்காங்க. ஸ்ரீ அவார்டு வந்து 1999, பத்மபூஷன் அவார்டு வந்து எப்ப கொடுத்திருக்காங்க? 2014ல. சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. பத்மஸ்ரீ அண்ட் பத்மபூஷன். ஓகே, அப்ப ரஸ்கின் பாண்டை பத்தி எதெல்லாம் கேள்விகள் கேட்கலாம்? ரஸ்கின் பாண்ட் வந்து எந்த ஊரை சார்ந்தவர்னு கேட்கலாம். எந்த ஊரை சார்ந்த ஆத்தர்? இந்தியாவை சார்ந்த ஆத்தர். எவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்காரு? மோர் தென் 500 புக்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏ நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அவர் வந்து யாருக்காகலாம் நோட்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரனுக்காகவும் அடல்ட்ஸ்க்காகவும் நிறைய ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு. ஓகே, அவர் வந்து எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்டர் முசோரியில இருந்தாரு. இவருக்கு 2 விருது கொடுத்திருக்காங்க. என்னென்ன விருதெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா
பத்மஸ்ரீ அவார்டும் பத்மபூஷன் அவார்டும் கொடுத்திருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு இவர் எப்ப வாங்கியிருக்காரு? 1999ல. பத்மபூஷன் அவார்டு எந்த வருஷம் வாங்கியிருக்காரு அப்படின்னா 2014ல. ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான், ப்ரோஸை பொறுத்த மட்டுக்கும் நீங்க லைன் பை லைனா ரீட் அவுட் பண்ணி தான் ஆகணும். பட் ரீட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி க்ளோசரியை நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்டைல். ஃபர்டைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வளமான மண், அதாவது ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ லாட் ஆஃப் பிளான்ஸ் ஆர் கிராப்ஸ். அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நிறைய பிளான்ஸோ செடியோ வளர்றதுக்கு உதவக்கூடிய ஒரு இடத்த தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அபன்டார்ட். அபன்டார்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் வித்தவுட் கேர், அதாவது கைவிடப்பட்டன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அபன்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விகரஸ். விகரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹெல்த்தியாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்குன்னு அர்த்தம். விகரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்த்தியாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒன் மோர் டைம் ஐ எம் ரிப்பீட்டிங் ப்ளீஸ். ஃபர்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிள் டு ப்ரொடியூஸ் எ லாட் ஆஃப் பிளான்ஸ் ஆர் கிராப்ஸ். அபன்டார்ட் அப்படின்னா லெஃப்ட் வித்தவுட் கேர். விகரஸ் அப்படின்னா ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். சரியா? சரி, இது பார்த்தாச்சு. இப்ப அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். One morning, while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed that the tendril of creeping vine trailing nearby. அதாவது இந்த ஸ்டோரியில வந்து ரஸ்கின் பாண்ட் வந்து அவரே கதை சொல்ற மாதிரி இருக்கும். மேம் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா இந்த ஸ்டோரியை லைன் பை லைனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து ப்ரோஸ்னு இருந்துட்டாலே அதுக்குள்ள இருந்து எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், கேள்விகள் வந்து நமக்கு கேட்கப்படலாம். ஓகேவா? கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கப்படலாம். ஸோ லைன் பை லைனா என்னுடைய என்ன சொல்றது, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நீங்க படிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் ஃபுல்லாவே என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சிடணும். சரிங்களா? பாருங்க, அப்போ ஆத்தர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து வரண்டா ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு டென்ட்ரல் அப்படிங்கிறது ஒரு செடி அவரை நோக்கி வர்ற மாதிரி இருந்துச்சு. As we sat in the soft sunshine of North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. அதாவது இந்த கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடி செடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவரை நோக்கி பறந்து வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, I had crossed the steps. I was touching his feet. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது அது அவருடைய ஃபீட்டையே டச் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. There is a probably scientific explanation for the plant's behavior, something to do with light and warmth perhaps, but I liked to think it move across the steps because it wanted to be near grandfather. அதாவது அந்த செடி வர்றது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க தாத்தாவை நோக்கி தேடி அதுவே வாலண்டியரா வர்ற மாதிரி இருந்துச்சு அந்த செடி. சரியா? But I liked to think it moved across the steps simply because I wanted to be near father. One always felt like drawing close to him. Sometimes I sat by nearself beneath a tree. I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. நான் வந்து இப்ப இந்த கார்டன்ல உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எங்க தாத்தா கூட உட்காரும் போது அந்த பிளேஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்னா அது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் பிளேஸா மாறிடும் அப்படின்றாங்க. சரியா? அந்த என்ன சொல்றாங்க, அந்த பிளேஸ் வந்து ஹாப்பியஸ்ட் பிளேஸா மாறிடும் அப்படின்னு ஹாப்பியஸ்ட் பிளேஸா மாறிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிராண்ட்ஃபாதர் ஹர்ட் சர்வ்ட் மெனி இயர்ஸ் இன் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இது IFS. இதுல ஒரு அப்ரவேஷன் கூட இருக்கு. அவருடைய கிராண்ட்ஃபாதர் யாரு அப்படின்னா இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவர். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேன் கூட போட்டு கூட இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, செடி கொடிகளோட தானே இருப்பாங்க. He should know the trees and like them. On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around. அது மட்டும் இல்லாம அவர் வந்து எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா IFS இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல தான் இருந்திருக்கிறாரு. சோ அது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செடி கொடிகளோட அவர் பழகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். சோ அவர் அந்த செடி கொடிகளோட இருக்கிறாரு. On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun. Outskirtனா ஊரை சுத்தி வெளியில இருக்கு, அதாவது ஊருக்கு வெளியிலன்னு சொல்லுவோம் இல்லையா. அவுட்ஸ்கர்ட்டும் ஒரு க்ளோசரியே ஒரு இதுக்கு அடுத்த ஒரு யூனிட்ல வரும். அவுட்ஸ்கர்ட்னா ஊரை சுத்தி வெளியில இருக்கிற ஒரு இடத்த தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவுட்ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் Dehradun, planting trees all around, lime, mango, orange, also eucalyptus, jigardanda and Persian lilac,
In the fertile Dune Valley, plants and grew very tall and strong. அது மட்டும் இல்லாம அவருடைய ரிட்டையர்மெண்ட்ல அவர் ஒரு பங்களா கட்டியிருக்காரு. அவருடைய ரிட்டைர்மெண்ட்ல அவர் ஒரு பங்களா கட்டியிருக்காரு. அது அவுட்ஸ்கர்ட்ல கட்டியிருக்காரு. அங்க என்னென்ன செடி கொடிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேங்கோ, ஆரஞ்சு, கோவா, யூகலிப்டஸ், ஜிகர்தண்டா, பெர்ஷியன் லில்லாக், இது எல்லாமே. சரியா? இந்த ஃபர்டைல் டூன் வேலி பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் டியூ டால் அண்ட் ஸ்ட்ராங். அங்க பிளான்ஸ் எல்லாம் எப்படி வளருமா? ரொம்ப டாலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வளரும்னு சொல்றாங்க. There was other trees in common because house was built including old people that had forced it away through the walls, abandoned outhouse, knocking the bricks down. It was vigorous growth. அவங்க இதுல வந்து இன்னொரு ட்ரீ பீஃபுல்னா அரச மரம்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா வளர்ந்து அபண்டட் அவுட் ஹவுஸ், அதாவது கைவிடப்பட்ட அந்த அடுத்த வீட்டுல போய் கைவிடப்பட்ட மாதிரி அதோட அடுத்த வீட்டுக்குலாம் போய் அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா விகரஸ்னா நம்ம மீனிங் பார்த்தோம்லப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஹெல்த்தியாவும் இருக்கிறத தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா விகரஸ்னு சொல்லுவோம். Peaceful trees are great show-offs. Even when there is no breeze, their broad-chested, slim-waisted leaves will spin like tops, determined to attract your attention and invite into the shade. அது மட்டும் இல்லாம அங்க அந்த இடத்துல காத்தே இல்லாம இருந்தா கூட there is no breeze, அதோட ப்ராட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்கும். அது வந்து அதோடைய அட்டென்ஷன், அதோடைய நிழல் வந்து நமக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. Grandmother had wanted to peaceful tree cut down. Grandfather said, let it be, we can always build another house. அந்த அரச மரம் வந்து ரொம்ப வீடை சுத்தி வீடெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டி என்ன சொல்லுவாங்களாம், எப்பவே அந்த மரத்தை என்ன சொல்லுன்னு சொல்லுவாங்களாம், கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் நம்ம வேற ஒரு வீடு கட்டிக்கலாம்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த அளவுக்கு மரம் பிடிக்குமா. Grandmother didn't mind trees, but she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. அவங்களுக்கு மரத்தை பத்தின பெருசா ஒப்பீனியனே இருக்காது. Grandfather helped out with the gardening not because she was crazy about flower gardens. அவங்களுக்கு ரொம்ப கிரேசியா இருந்தது. எதை பத்தி கிரேசியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன்ஸ், அந்த பூச்செடிகள் மேல அவங்களுக்கு எப்பவுமே என்ன செஞ்சிருக்கு, ஆர்வம் இருந்திருக்கு. But he liked watching butterflies. There is only one attack to butterflies, he said, and that is grow flowers for them. அது மட்டும் இல்லாம நிறைய பட்டர்ஃபிளைஸ் வந்து அந்த இடத்துல வரும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த இதை வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்படிலாம் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டிக்கு வந்து அந்த வந்து அது வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து மரம் வளர்க்கறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரம் வளர்க்கறத பத்தி பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த பூச்செடிகளை வளர்க்கறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இதுல இது வரைக்கும் நமக்கு என்ன மேம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த குளோசரி பார்ட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் do you know part. India has more than 17,000 species of flowering plant. Species அப்படின்னா குரூப், ஒரு குறிப்பிட்ட வகையை சார்ந்த அப்படின்னு எத்தனை thousands of flowers இருக்கா, 17,000 flowers இருக்கா. தமிழ்நாடு which more than 5,000 species, nearly 1/3 of the total flora of India, probably has the highest diversity in India. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது அதுல வந்து தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் எத்தனை ஸ்பெஷியஸ் இருக்கு அப்படின்னா 500 ஸ்பெஷியஸ் இருக்கான். 5,000 ஸ்பெஷியஸ் இருக்கான். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1/3 ஃபிளவர்ஸ் வந்து இந்தியாலதான் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? சோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, கேட்கலாம். ஏன்னா டூ யூ நோ பார்ட் நான் சொன்னதுதான். டூ யூ நோ பார்ட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சோ டூ யூ நோ பார்ட் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப செக்ஷன் 1 ஓகேவாப்பா? செக்ஷன் 1ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? கொஞ்சம் மெசேஜ் போடுங்க, எடுத்துக்கிறேன். செக்ஷன் 1 ஓகேவா? கிளியரா? ஆர் யூ கிளியர்? கிளியரா? இல்ல இன்னொரு தடவை சொல்லணுமா? ஒன்னும் இல்ல, அந்த ஸ்டோரியில அந்த தாத்தா மேல வந்து அந்த வேர் வந்து படர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அந்த பாட்டி வரும்போது அந்த செடி வந்து அவங்க தாத்தா உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் வந்து அது ரொம்ப ஹாப்பியஸ்ட் பிளேஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹாப்பியஸ்ட் பிளேஸா இருக்கும். ஒரு பெரிய பீப்புள் ட்ரீயே இருக்கும். அது வந்து அவங்க வீட்டை இடிச்சுட்டு இருக்கும். அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெருசாக அந்த மரத்தை வெட்டிடலான்னு அவங்க. எஸ் லீலாவதி மேம். எஸ் மேம். டு யூ நோ அகைன் மேம்? எஸ் ஐல் ரிப்பீட் மேம்.
அப்போ அந்த செடி வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டலாம்னு சொல்லுவாங்க. அவங்க தாத்தா என்ன சொல்லுவாரு, இல்ல இல்ல நம்ம வேற வீடே வாங்கிக்கலாம், அந்த மரத்தை கட் பண்ண வேண்டாம்னு. அண்ட் மோரோவர் அவர் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இருந்திருப்பாரு. நிறைய செடி மரம் கொடி மேலலாம் அவருக்கு பெரிய காதலே இருந்திருக்கும். அவுட்ஸ்கர்ட் ஆஃப் வரண்டால அவுட்ஸ்கர்ட் ஆஃப் டேராடூன்ல அவங்க ஒரு பெரிய பங்களாவே கட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. இதுல இன்ஃபர்மேட்டிவா நமக்கு இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்னு 17,000 ஸ்பெஷியஸ் இருந்துச்சு இல்லையா, அதுவும் அதுக்கப்புறம் வந்து அந்த 3/1 ஃபிளவர்ஸ் வந்து இந்தியால தான் இருக்கு. அதாவது 5,000 ஃபிளவர்ஸ் வந்து இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கு. ஆல் ஓவர் இந்தியால 17,000 ஸ்பெஷியஸ் இருக்குப்பா. அதுல தமிழ்நாட்டுல மொத்தம் எவ்வளவு ஸ்பெஷியஸ் இருக்கு அப்படின்னா 5,000 ஸ்பெஷியஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க. Grandfather wasn't content with growing trees in our compound during the rains. He would walk in the jungle beyond the river bed, armed with cuttings and saplings which he planted in the forest. அதாவது வந்து அவர் வந்து என்ன நிறைய ட்ரீஸ் அவருடைய காம்பவுண்டுக்கு வெளியிலலாம் வந்து நிறைய ட்ரீஸ் எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிலாம் அவர் ஆசைப்படுவாரு. அதை தாண்டி, அதாவது அவர் வீட்டுல வளர்க்கணுங்கிறத தாண்டி, அவர் வீட்டுல வளர்க்கறத தாண்டி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மழை பெய்யும் போது ஜங்கிள்ல போய் நிறைய, அதாவது காட்டுல போய் நிறைய என்ன பண்ணுவாரு, நிறைய செடிகள் கொடிகள் எல்லாம் வந்து அந்த அந்த பிக்சர்ல இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாரு, செடியை வந்து நட்டுவாராம். சரியா? பட் நோ ஓவர்கம் ஹியர். ஐ ஹேட் protested at the first time what he did, what is going to see them. See, we are not planting them simply to improve the view, replied grandfather. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. பொதுவாகவே மரம் வளர்க்கறதுனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? நமக்கு மழை தண்ணி கிடைக்கணும், அதெல்லாம் தாண்டி பேர்ட்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கும் ஷெல்டர் கிரியேட் பண்ணும். பேர்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் உள்ள ஷெல்டர் கிரியேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், நிறைய வந்து என்ன பண்ணணும், அந்த காடுகள் செடி கொடிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்கோர்ஸ் man need trees too, he added, to keep the desert away, to attract rain, to prevent the bank of rivers from being washed away, for fruits and flowers, leaf and seed. அதாவது மண்ணரிப்புல இருந்து செடிகள் எல்லாம் வந்து என்ன செய்யணும், போக்கணும். நமக்கு நிறைய மரம் வளர்த்தா மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள செடி வளர்க்கறதை தாண்டி அந்த கரை ஓரங்கள்லயும் டேராடூன்ல நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவாராம், செடி வளர்ப்பாராம். Yes, for timber too. But men are cutting down trees without replacing. And if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சும்மா ட்ரீஸ் எல்லாம் பிளான் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரீஸ் எல்லாம் வரிசையா பிளான் பண்ணாம வச்சிருக்கோம், இல்ல நம்ம வளர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்படி மாறும், டெசர்ட்னா என்னது, ஒரு பெரிய பாலைவனம் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுதான் இதர் செகண்ட் ஒன். அடுத்து பாருங்க. The thought of a world without trees becoming a nightmare அப்படின்னா பயங்கரமான கனவு. I helped grandfather in tree fleet with greater enthusiasm, and while we went about it, he taught me a poem, George Morris. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உலகத்துல காடு இல்லாத ஊர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி நைட்மேர் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பயங்கரமான நைட்மேர்னா கனவுன்னு சொல்லுவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம அந்த கனவுல கூட இவனுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவன் கிராண்ட் ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வளர்க்குற மாதிரி தான் வரும். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல வந்து ஒரு போயம் அவனுக்கு ஞாபகம் வரும்னு சொல்றாங்க. என்னன்னா, ஜார்ஜ் மோரிஸோட உட்மேன் ஸ்பேர் த ட்ரீ, touch not a single bough, in youth it sheltered me and I will protect it now. இதெல்லாம் வந்து ஜார்ஜ் மோரிஸோட போயம். சரியா? One day the trees will move again, said grandfather. They have been standing still thousands of years. There was a time when they could walk about like people. They along came an interfering busybody who cast spell over them, rooting them one place. But there are always trying to move. See how reach out with their arms. And some of them, like a banyan tree, with traveling aerial routes, managed to get quite far. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் வளரும். நிறைய thousands of years வந்து ஸ்டாண்ட் பண்ணும். மனுஷங்க வந்து அந்த செடிகள் எல்லாம் பத்தி பேசுவாங்க, அந்த செடிகளால உண்டாகக்கூடிய நன்மைகளை பத்தி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. We found an island, small rocky island, is a river bed. It was one of those river beds so common foothills which are completely dry in summer but flooded in during monsoon rains. A small mango tree was growing on the island. If a small tree can grow here, said grandfather, so can others. அதாவது என்னன்னா,
ஒரு சின்ன சின்ன செடிகள் கூட நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து வச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வளர்க்க முடியும். அவங்க ஒரு சின்ன மேங்கோ ட்ரீயை கூட என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தனி மனித முயற்சிகளால நிறைய வளர்க்கப்பட்டது. இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் இல்லை, ஆனா லைன் பை லைனா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. as soon as the rains set in while rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum and coral tree saplings and cutting and spend the day planting them on the island. அதாவது டாமரின்னா புளிய மரம்னு தெரியும் இல்லையா, நிறைய மரங்கள் வந்து என்ன பண்ணும், நிறைய மரங்கள் நம்மளால வந்து கோரல் ட்ரீனா அந்த அதன நிலக்க கோரல்னா நிலக்கரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அது அது உருவாக்குறதுக்கூடிய மரங்கள் எல்லாமே வந்து எதுல பண்ணலாம் அப்படின்னா ஐலாண்ட்ல வந்து சாப்ளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது மேம் இருக்கு, இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவுமே இல்ல. நான் இனிமேல் சொல்றதுல எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The Western Ghats is home nearly 325 globally threatened flora, fauna, bird, amphibian, reptile and fish species. அதாவது வெஸ்டர்ன் காட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில குளோபலி த்ரெட்டன் ஃப்ளோரா அப்படின்னா அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அரிய வகை உயிரினம் இல்ல அழிந்து வரக்கூடிய உயிரினம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 325 பேர்ட்ஸ், அமீபியன், அந்த ஊர்வன ஸ்பெஷியஸ்லாம் அதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க, கேட்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து க்ளோசரி பார்ட் பாருங்க. ப்ரொடெஸ்டட் அப்படின்னா ஆப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீடு, ஒரு விஷயத்த மறுக்கிறது அல்லது ஆப்போஸ்ட், அதுதான் ப்ரொடெஸ்டட். நைட்மேர் அப்படின்னா ஒரு கடுமையான கனவு. நைட்மேர் அப்படின்னா என்னப்பா, ஒரு கடுமையான கனவு, எ ஃப்ரைட்னிங் ட்ரீம். அடுத்து இன்டர்ஃபியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங். இன்டர்ஃபியரிங் அப்படிங்கிறது என்னப்பா, ஸ்டாப்பிங். இன்டர்ஃபியரிங்கிறது ஸ்டாப்பிங். இதுல நமக்கு வந்து கொஸ்டின்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். பட் இதுல ரொம்ப முக்கியமா கேட்டது ப்ரீவியஸ் இயர்ல ஆஃபன் கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்மேர் அப்படிங்கிறது. நைட்மேர் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்ட கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 3 க்ளோசரியும் இந்த வெஸ்டர்ன் காட்ல வந்து 325 அழிய வகை உயிரினம், அறியும் உயிரின வகையில இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். ஓகே, இதுதான் செக்ஷன் 2ல இருக்குது. செக்ஷன் 2 புரிஞ்சுதா? செக்ஷன் 2 புரிஞ்சுதாப்பா? ஓகேவா? இதுதான் செக்ஷன் 2. செக்ஷன் 2ல படிக்கிறதுக்கு இவ்வளவுதான் இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? அதாவது லேபர்னம்னா என்னன்னு கேட்டிருந்தீங்கல்ல, அதாவது மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த கொத்து கொத்தா இருக்கும். அந்த செடியில பூ வந்து எப்படி இருக்கும்னா மஞ்சள் கலர்ல கொத்து கொத்தா இருக்கும். அததான் லேபர்னம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகேயா மேம்? ஓகேயா? பார்ட் 3 போயிடலாமா? ஷால் வி லெட்ஸ் வி ஸ்டார்ட் செக்ஷன் 3. லெட்ஸ் வி ஸ்டார்ட் செக்ஷன் 3. போலாமா? செக்ஷன் 3 போலாமா? டுடே அன்எக்ஸ்பெக்டட் கிளாஸ். எனக்கு 5:30க்கு மேலதான் தெரியும் அன்னைக்கு கிளாஸ்க்கு வர போறேன் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம மத்த எல்லாருமே உங்களுக்கு 3 யூனிட்ஸ் பக்கத்துல கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்கல்ல, நம்ம 2 யூனிட்ஸ் தானே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னையோட தான் 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா? சரி, ஓகே. தேர்ட் செக்ஷன் போலாம். தேர்ட் செக்ஷன் இதே மாதிரிதான். தேர்ட் செக்ஷனையும் படிக்கிற மாதிரின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியானதா இருக்கும். பாக்கலாம். நான் இந்த லெசனை பொறுத்த மட்டுக்கும் க்ளோசரி ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும், ஆத்தர் பத்தினது ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும், புக் பேக் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். இருந்தா கூட நான் லைன் பை லைனா என்னோட கடமை நான் சொல்லிடுறேன். ஓகே, அடுத்து பாருங்க. Take turns and read this section. The monsoon season was the time of rambling about. At every turn, right? At every turn, there is something new to see. அதாவது மான்சூன் அப்படிங்கிறது மழைக்காலமே சொல்லுவாங்கல்ல. அந்த மழைக்காலத்துல நம்ம எந்த டேர்ன்ல போனாலும் நம்ம ஏதாவது புதுசா ஒண்ணு பார்க்கலாமா?
Out of the earth and rock leaves both the magic touch the rains had brought life greenness. அதாவது மழை காலத்துல வந்து எப்படி இருக்கும், ரொம்ப greenness தானே இருக்கும். You could see the broad leaved vines growing. Plants sprang up in the most unlikely places. A people would take root in the ceiling, a mango would sprout in the windowsill. We did not like to remove them, but they had to go if the house was to be kept falling down. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய லீவ்ஸ்ல வந்து வைன் மரம் வந்து முளைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பீஃபுல் மரம்ங்கிறது அரச மரம் சொல்லுவாங்களா, ஆலமரம் அரச மரம். அந்த மாதிரி பீஃபுல் மரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அடி ஆழம் வரைக்கும் என்ன பண்ணும், நல்லா பறந்து விரிஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேங்கோவுடைய ஸ்ப்ரவுட் வந்து விண்டோ சில் வரைக்குமே முளைவிட்டு இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. சரியா? இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ, that's all right by me, said grandmother crossly, but I like having a roof over my head and I am not going to have my roof brought down by the jungle. அதாவது என்னன்னா, நீங்க ஒரு ட்ரீல வாழணும் அப்படின்னா அது கரெக்ட் தான். நீங்க பேசாம ட்ரீல, அதாவது உங்க பாட்டிமா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு லிவ் இன் எ ட்ரீ, தட்ஸ் ஆல் ரைட் பை மீ. ஓகே நீங்க வாழுங்க, பட் ஐ லைக் ஆல் ஹேவிங் ரூஃப் ஓவர் மை ஹெட் அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு ஹேவ் எனி ரூஃப் brought down by the jungle. ஜங்கிள்ல வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம எல்லாத்தையுமே எடுக்க முடியாது இல்லையா? சோ உங்க பாட்டி அப்படிலாம் என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம். Then came the Second World War. I was sent away to boarding school. During the holidays, I went to see with my father in Delhi. Meanwhile, my grandfathers sold the house and went to England. 2 or 3 years later, I too went to England and was away from India for several years. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தான் என்ன நடந்துச்சா, வேர்ல்டு வார் டைம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேர்ல்டு வார் டைம்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, போர்டிங் ஸ்கூல் அதாவது தங்கி படிக்கிற ஸ்கூல்ல போயிடுறாங்க. ஸோ அவர் டெல்லி போயிடுறாரு. அந்த டைம்ல அவங்க பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வீடை வித்துட்டு இங்கிலாந்து போயிடுறாங்க. 2 years கழிச்சு அவருமே என்ன பண்றாரு, இங்கிலாந்து போய் ரொம்ப வருஷம் எதுலதான் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துலதான் இருக்காராம். சரியா? Some years later, I returned to Dehradun. After visiting the old house, it hadn't changed much. I walked out town towards the riverbed. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து என்ன பண்றாரு, அதை போய் பாக்குறாரு. சோ அது வந்து எப்படி இருக்கு, I walked out the towards riverbed. It was February. As I looked across the dry water, course, my eyes was immediately caught by the spectacular red blooms of the blossom. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா இட் வாஸ் பிப்ரவரி. அவர் வந்து பிப்ரவரியில வந்து போய் பாக்குறாரு. இது இவங்க எங்க மரம் நட்டினாங்களோ அங்க போய் பாக்குறாரு. அதுல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரெட் ப்ளூம்ஸ், காரல் பிளாசம்ஸா இருந்துச்சாம். அந்த செடியில பாத்தீங்க இல்லையா, அதுல இருக்கிற மாதிரி ஃபிளவர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சாம். இன் கான்ட்ராஸ்ட் வித் மை ட்ரை ரிவர் பெட், த ஐலாண்ட் வாஸ் ஏ ஸ்மால் கிரீன் பாரடைஸ். When I went up to the trees, I noticed that some squirrels were living in them and cold crow peasant challenged me, mellow, who are you? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் அந்த இடத்துக்கு போகும்போது நிறைய ஸ்குரில்ஸ்னா அணில், அது மட்டும் இல்ல க்ரோ பெசன்ட் எல்லாமே வந்து நீங்க யாருன்னு கேக்குற மாதிரி அவருக்கு வந்து என்ன செஞ்சுச்சான், இருந்துச்சான். சரிங்களா? அடுத்து பாருங்க. But the tree seemed to know me. They whispered among themselves and beckoned me nearer, and looking around, I noticed that other small trees, wild plants, and grasses had sprung up under their protection. Yes, the trees had planted long ago had multiplied. They were walking again. In one small corner of the world, grandfather's dream had come true. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரீஸ் வந்து முணுங்குற மாதிரி இருந்துச்சு அவங்களுக்குள்ள. இவங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து என்ன சொல்றது, இவங்க எப்படி நட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் செடி வளர்ந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ட்ரீம் வந்து அவருக்கு வந்து அவங்க தாத்தாவுடைய ட்ரீம் வந்து எப்படி இருந்துச்சா, நிறைவேறின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஒரு நிமிஷப்பா. சரியா? சோ அவங்களுக்குள்ளே முணங்கிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த செடி கொடி பறவைகள்லாம் இவங்களை பார்த்து கேள்விகள் கேட்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. யாரோ சம்திங் வாண்ட் டு டெல் சம்திங் டு மீ. எஸ், சரி. என்னப்பா, யாரோ ஒருத்தங்க மைக் அமைக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, என்னது?
எதுவும் டவுட்ஸா கேட்கணும்னா கேளுங்க. ஹலோ, மெசேஜ் போடுறீங்களா யாரும்? சவுண்ட் ஸ்பெஷல் சவுண்ட் கேம் டு மை. ஹலோ, யாரோ ஏதோ சம்திங் ட்ரைங் டு சே. எது யாருக்கும் எதுவும் சொல்லணுமா? நோ மேம், மேம் ஆல் மினிட்ஸ்ல தான் இருக்கு. ஓகே ஓகே, டவுட் இல்ல. சரி, அதான் இப்ப நம்ம இந்த பார்த்தோம்ல, பார்ட் 3ல இதுதான். பார்ட் 3ல வந்து டூ யூ நோ பார்ட்ல எதுவுமே கிடையாது. ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே, சரி. பார்ட் 3ல உங்களுக்கு வந்து இதுவும் ஸ்டோரி தான். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெக்காபுலரி பார்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ராம்பிளிங் அப்படின்னா சுத்திக்கிட்டே வர்றது. வாண்டரிங்னா சுத்திக்கிட்டே வர்றது அப்படிதான் ராம்பிளிங்னு சொல்லுவோம். ஸ்ப்ரவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா when seeds begin to grow small plants. ஸ்ப்ரவுட் அப்படிங்கிறது சீட்ஸ் வந்து ஒரு குட்டியா வளர்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பெக்டகுலர் அப்படின்னா என்னது? ஐ கேச்சிங், அதாவது கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்? ஸ்பெக்டகுலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பெகான் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டு சிக்னல் வித் யுவர் ஹேண்ட் டு ஆஸ்க் த பர்சன் டு க்ளோசர் ஆர் ஃபாலோ. அதாவது யாரையாவது ஒரு சிக்னல் கொடுக்கறது, ஒரு விஷயத்த செய்ய சொல்லி க்ளோசரா ஃபாலோ பண்ண வர சொல்லி ஒரு கொடுக்கறதுதான் சொல்றது. ஓகேவா? ஓகே, இப்ப இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து இந்த ரஸ்கின் பாண்ட பத்தினது க்ளோசரி. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மூணு இதுல உள்ள க்ளோசரி, டூ யூ நோ பார்ட், அதுக்கப்புறம் ரஸ்கின் பாண்ட். இதை மட்டும் இதுல படிச்சுக்கிட்டா போதும். அடுத்து வந்து புக் பேக் ரொம்ப முக்கியமானது. புக் பேக் சொல்றேன். புக் பேக் சொல்லும் போது ஆல்ரெடி ஒரு சொல்லியிருந்தாங்க. புக் பேக் வந்து நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் புக் பேக் வந்து எழுதிட்டு வந்திருக்கும் போது ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க, மேம் புக் பேக் வந்து நாங்களே ஃபைன் பண்றோம் அப்படின்னு சொன்னதுனால நான் எனக்கு ஆன்சர்ஸ் எதுவுமே நோட் பண்ணல. ஆன்சர்ஸ் நீங்க தான் சொல்லணும். மைக் மட்டும் ஆன் பண்ணிக்கலாமா? மைக் ஆன் பண்ணிக்கலாமா சார்ட்ட சொல்லி? சார் மைக் நானே ஆன் பண்ணவா? மைக் நானே ஆன் பண்றேன், வெயிட். சத்தம் அன்வான்டா சத்தம் வரும். நோமா ப்ளீஸ் நிமிஷம். இல்லடா ஒரு நிமிஷம். ஷேர் தி ரியாக்ஷன், டர்ன் ஆன் தேர் மைக். ஓகே ஓகே, நான் மைக் ஆன் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் மெசேஜ் ஒன்லி மேம். ஓகே பண்ணிட்டேன். இப்போ ஆன்சர் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு? இன் கால் மெசேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் இது பாருங்க. அக்கார்டிங் டு த ஆதர், ட்ரெண்டல் வாஸ் மூவிங் டுவார்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர் பிகாஸ் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். needed light and warmth, did not like the light and warmth, wanted to be near grandfather, wanted to escape from the winter. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஹலோ wanted to be near grandfather. wanted to be near grandfather. யார் அது ஹலோன்னு சொல்றது? ஓகே, நெக்ஸ்ட். grandmother had wanted the peaceful tree cut down. grandmother வந்து It was knocking down the bricks of the outhouse. Yes, it was knocking down the bricks of the outhouse. அது வந்து அந்த வீடு சொல்றேன். ஓகே, அடுத்து பாருங்க. grandfather helped grandma out with the gardening because he, yeah,
wanted to ground floor to attract the beautiful butterflies. பட்டர்ஃபிளைஸ். இதுதான் இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்ஸ் பாத்தீங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்டோரி மாதிரி, இது நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது இதுல என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் ஆனா இதுல புக் கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, the author did not want to plant saplings in the forest because அவர் வந்து ஃபாரஸ்ட்ல வந்து No one could come to see them. A option. சாரி A option, ma'am. சும்மா சின்ன சின்ன பிளான்ட்லாம் வந்து ஃபாரஸ்ட்ல வந்து வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரீசன். சரியா? அடுத்து பாருங்க, கிராண்ட்ஃபாதர் felt planting trees would help the forest because the animals and birds will find it yearly to live. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்ல? நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லப்பா? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். எனக்கு அப்பதான் புரிஞ்சுதா புரியலையா இல்ல நான் ஸ்பீடா போறேனான்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்க எதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுற மாதிரி இல்லல்ல? இல்ல மேம். No, ma'am. Okay. When the author returned from England to Dehradun, he found grandfather's dream had come true because the இது forest covered Wanted to grow flowers to attract butterflies. Sorry ma'am, 6th question நம்ம போயிட்டோம். அதாவது when the author returned from England to Dehradun, he found grandfather's dream covered the island, ma'am. island. ஏன்னா forest covered with island. சரியா? அடுத்து இது நமக்கு வேண்டாம். அடுத்து language check point. சரி, நான் இப்ப மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரியா? நான் இப்ப மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஓகே ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்கலாம் லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாங்குவேஜ் செக் பாயிண்ட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க, who do you want to meet? இதுல who do you want to meet அப்படின்னு இருக்கா? இதுல யாரை நீங்க மீட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலா கேட்போம். அப்ப இதுல வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா whom தான் கேட்கணும். ஏன் whom கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா who for subject and whom for object. அதாவது whomங்கிறது எதுக்கு அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு, whomனா ஆப்ஜெக்ட். இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் he or she, யூஸ் who. அதாவது அந்த இடத்துல யாரு அப்படின்னு வர்ற இடத்துல யார பார்க்க போறீங்க அப்படின்னா who. யார மீட் பண்ண போறீங்க அப்படின்னு இஃப் யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் him or her, யூஸ் whom. சரிங்களா? அதாவது he she மென்ஷன் பண்ற மாதிரி இருந்தா who, him her கேக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல who. சரியா? அடுத்து பாருங்க, did not you meet him yesterday? அதாவது did not இப்ப நான் இங்கிலீஷா பொறுத்த மட்டுக்கும் இப்பெல்லாம் கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம்ங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. சோ கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம்ங்கிறது டிட் நாட் டிட்னு எழுதுறது, வில் நாட் வாண்ட்னு எழுதுறது, ஷால் இன்டர் ஷாண்ட்னு எழுதுறது. அதுதான் கரெக்ட். அப்ப டிட் நாட்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்? டிட்ன்ட் யூ மீட் ஹிம் எஸ்டர்டே. யூஸ் கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் verb like is, do or have in questions. அடுத்து பாருங்க, how many luggage did you bring? how many luggage did you bringனு இருக்கு. அப்ப இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா how many கிடையாது, how muchன்னு வரும். ஏற்கனவே many much வந்து நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். manyங்கிறது கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் மச்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு. மெனினா கவுண்டபிள், உங்களால கவுண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல மெனியும், உங்களால கவுண்டே பண்ண முடியாது அப்படின்னா அந்த இடத்துல அன்கவுண்டபிள் நவுன்ஸும் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, வாட் கலர் டூ யூ வாண்ட், ரெட் ஆர் கிரீன். இத மாதிரி வரும்போது அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸ் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விச் தான் வாட் பயன்படுத்தணும். இப்ப 2ல 1 அப்படிங்கும் போது பாருங்க, அப்ப நீங்க இந்த இடத்துல 2ல 1 அப்படிங்கும் போது நீங்க என்னதான் யூஸ் பண்ணணும்? விச் கலர் டூ யூ வாண்ட், ரெட் ஆர் கிரீன். அப்ப இதுல 2 கலர், 2ல ஏதோ 1. அப்போ பாருங்க, வாட் இஸ் யூஸ்டு ஃபார் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸ். அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸ்க்கு நீங்க என்ன பயன்படுத்தணும்? வாட் பயன்படுத்தணும். விச்ங்கிறது லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாய்ஸ்க்கு என்ன பயன்படுத்தணும்? விச் பயன்படுத்தணும். சரியா? அப்ப who do you wantல என்ன வரும்? whom do you want வரும். did not meet him yesterday அப்படின்னா didn't. அடுத்து how many luggage did you bring, இது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட் கலர். இது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் இதுல வந்து அது வந்து சப்ஜெக்ட குறிக்குதா ஆப்ஜெக்ட குறிக்குதான்னு கான்செப்ட்ல வரும். அது ஆப்ஜெக்ட குறிக்கிற பட்சத்துல, அதாவது ஹெர் இல்ல ஹிம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும்னா ஹோம் பயன்படுத்தும். அடுத்து டிட் நாட்ங்கிறத பொறுத்த மட்டும் கான்ட்ரடிக்ஷன் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். சோ டிடன்ட். அடுத்து how many luggage did you bringன்னு இருக்கு. மெனி வரவே வராது, ஏன்னா லக்கேஜ்ங்கிறது கவுண்ட் பண்ண முடியாததுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மச் தான் பயன்படுத்தணும். அடுத்து வாட் கலர் டூ யூ வாண்ட், இதுக்கு வந்து என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா விச். ஏன்னா அது லிமிட்டட் சாய்ஸா இருக்கிற பட்சத்துல அந்த இடத்துல விச் பயன்படுத்தணும். அன்லிமிட்டட் இருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும்? வாட் பயன்படுத்தணும். சரியா? இப்ப இது புரிஞ்சுதா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம்.
போயிடலாமா? சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் நான் இப்போ சொல்றேன். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இப்ப இதுக்கு நீங்க ஆன்சர்ஸ் என்ன செய்ய போறீங்க, சொல்ல போறீங்க. நான் மைக்கை வந்து என்ன செஞ்சிடறேன், ஆன் பண்ணிடுறேன். ஓகேயா? நான் மைக் ஆன் பண்றேன். எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் இதுக்கு அவுட்டுக்கு என்னப்பா வரும்? அவுட் ஹவுஸ். ஹவுஸ் 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 மேம். ரிவருக்கு ரிவர் பெட். வாட்டருக்கு வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால். ஒரே நிமிஷம். ஃப்ளவர் கார்டன். சரியா? ஓகே. ரிவருக்கு என்ன வரும்? இப்ப ரிவருக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு அவுட்டுக்கு ஹவுஸ் வரும், ரிவருக்கு பெட் வரும். ரிவர் பெட். ஒன் பை ஒன். வாட்டருக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ். ஃப்ளவர் கார்டன். ஃப்ளவர் கார்டன். Third one. சன்னுக்கு ஏரியலுக்கு Aerial root. Root. Aerial root. ஏன்னா யாரோ ஒரு வீட்டுல குழந்தைங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, பாதி சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. பிஸி body. அடுத்து விண்டோ Window sill ma'am. Compound wall. ஓகே நான் இன்னொரு ஒரு நிமிஷம் இருங்க, நான் மைக் ஆஃப் பண்ணிடுறேன். சார் ஒரு சாருக்கு கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, நான் கொஞ்சம் நீங்களா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன், பட் அது சரியா வரல. இட்ஸ் ஓகே சம்டைம்ஸ். ஓகே, அவுட்டை பொறுத்த மட்டுக்கும் ஹவுஸ் வரும், ரிவரை பொறுத்த மட்டுக்கும் பெட் வரும், வாட்டர் பொறுத்த மட்டுக்கும் வாட்டர் ஃபால் வரும், ஃப்ளவரை பொறுத்த மட்டுக்கும் கார்டன் வரும், ஷைனை பொறுத்த மட்டுக்கும் ஷைன் வரும், ஏரியல் பொறுத்த மட்டுக்கும் ரூட் வரும், பிஸியை பொறுத்த மட்டுக்கும் பிஸி பாடி வரும். அடுத்து விண்டோ சில்லு, ஃபுட் ஹில்லு, காம்பவுண்டு, வால். சரியா? இதுதான். அடுத்து பாருங்க ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். அதுக்கப்புறம் லுக் அட் த பாக்ஸ் அண்ட் எல்வை வேர் எவர் இட் வாஸ். ஓகே, இது இருக்கட்டும். லுக் அட் த வேர்ட் இஸ் ஆட் எஸ் ஃப்ரம் த பாக்ஸ். ஓகே, இதுவும் தேவையில்லை. அடுத்து லிசனிங் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வேணாம். ஓகே, பிக்சோ கிராமர். சரி, இந்த கிராமர் பார்த்துடலாமா இல்ல கிராமர் தனியா பார்க்கலாமா? வாட் வி ஹேவ் டு டு நவ. இது எப்படி பார்த்துடலாமா இல்ல கிராமர் தனியா பார்க்கலாம்? சரியா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் போயம் போயிடலாம். ரொம்ப அழகான போயம் இருக்கு. இந்த போயத்தோட பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீஸ். இந்த போயத்தோட பேர் பாத்தீங்கன்னா ட்ரீஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போயம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போயம் ப்ரோஸ் எதுவா இருந்தாலும் ஆத்தர்ஸ் ரொம்ப முக்கியம். இதுல ஆத்தர் இல்ல, இது வந்து ஒரு எழுத்தாளப்பட்டது. எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அடாப்டட் அண்ட் பேஸ்ட் ஆன் எ போயம் சாரா கோலரிஜ். சாரா கோலரிஜ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரீஸ் போம். இந்த ட்ரீஸ் போயம்ல ரெண்டு க்ளோசரி தான். ஆனா ரெண்டு க்ளோசரியுமே நிறைய தடவை நமக்கு எக்ஸாம்ல கேட்ட க்ளோசரி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்குவேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாப்பா ஷேக்ஸ் குவிக்லி அப்படின்னு அர்த்தம். ஸ்குவேர்ஸ் அப்படின்னா என்னப்பா ஷேக்ஸ் குவிக்லி. பிளசன்ட் அப்படின்னா என்ஜாயபிள். ரெண்டுமே நமக்கு நிறைய தடவை ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஸ்குவேர்ஸ் அப்படிங்கிறது ஷேக்ஸ் குவிக்லி அப்படின்னு அர்த்தம், பிளசன்ட் அப்படின்னா என்ஜாயபிள் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப பாருங்க அந்த இதுக்குள்ள போயிடலாம். The banyan tree is largest of trees. banyan tree னா என்ன மரம்னா ஆலமரம். ஆலமரம் அப்படிங்கிறது என்ன? banyan treeங்கிறது என்னன்னா ஒரு பெரிய இருக்கிறதுலே பெரிய மரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலமரம். The people quivers in the breeze. people அப்படிங்கிறது அரச மரம். அந்த அரச மரம் வந்து எப்படி வரும் அப்படின்னா காத்துல நல்லா quivers ரொம்ப அழகா ஷேக் பண்ணணும்னு ஆட்டும். அந்த காத்தெல்லாம் நல்லா ஆட்டும். கோகனட் க்ரோவ்ஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். அதாவது தென்னை மரம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ரைட்டாவும் டாலாவும் வளரும். இந்த நீம் ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் வெரி ஸ்மால். நீம் ட்ரீஸோட ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கும்.
The tamarind gives pleasant shade. Tamarind tree அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புளிய மரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு pleasant shade தரும். The date leaf is a sharpest blade. அதாவது டேட் மரம் அப்படின்னா ஈச்ச மரம், ஈச்சம்பழம்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, அதோட மரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. எப்படி இருக்கும்? ரொம்ப பிளேட் மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா. The teak tree gives us useful wood. டீக் மரம் அப்படிங்கிறது தேக்கு மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, எதுக்குன்னா நமக்கு மரம்லாம் தருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மேங்கோ கிவ்ஸ் us fruit that is good. அதாவது மாமரம்ங்கிறது நமக்கு என்ன பண்ணும், ஃப்ரூட்ஸ் நிறைய தரும் இல்லையா. ஸோ அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. பேனியன் ட்ரீ இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ். பேனியன் ட்ரீங்கிறது ஆலமரம், பீப்புள் ட்ரீ ஆலமரம்ங்கிறது நமக்கு இருக்கிறதுல பெரிய மரம். அரச மரம்ங்கிறது ரொம்ப அழகா காத்து தரும், நல்லா ஆடி ஆடி. தென்னை மரம் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப ஸ்ட்ரைட்டாவும் டாலாவும் வளரும். நீம் ட்ரீங்கிறதோட ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். புளிய மரம் வந்து எப்படி இருக்கும், ஷேடு தரும். அதுக்கப்புறம் வந்து ஈச்ச மரம் வந்து அதோட பிளேட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். டீக் ட்ரீ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வுட் வந்து ரொம்ப ஷார்ப்பாவும். ஆமா, டீக் ட்ரீயுடைய வுட் வந்து எப்படி, டீக் ட்ரீ வந்து நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் அந்த நமக்கு வந்து வுட் தருது இல்லையா அது. அடுத்து மேங்கோ ட்ரீ. மேங்கோ ட்ரீங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மேங்கோ ட்ரீ வந்து அதோடைய பழம் நமக்கு வந்து சுவையை தருது. அதாவது மரங்கள் என்னென்ன பழங்களை கொடுக்குது அப்படிங்கறது அந்த ஸ்டோரி. ரொம்ப சின்ன ஸ்டோரி, ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது இப்ப நான் சொல்லி கொடுக்க போற 2 விஷயம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டூ யூ நோ பார்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் யார் டீச் பண்ணாலும் சரி, நீங்க ரொம்ப ஒரு விஷயம் எனக்கு தெரியாம நான் 6th ல இருந்து 10th வரைக்கும் உள்ள டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இல்ல SGT படிக்கிறீங்க அப்படின்னா நான் படிக்கிறேங்கிறத தாண்டி டூ யூ நோ பார்ட் வந்து தூக்கத்துல கேட்டா கூட சொல்ல தெரியணும். ஏன்னா நம்ம மக்கள் வந்து பெருசா உள்ள போய் நோண்டி கொஸ்டின் எடுக்கணும்னு எடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அது ஏதோ ஒரு பாக்ஸ்ல ஒரு ஓரத்துல என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும், அந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, நம்ம மறந்துடும். ஸோ டூ யூ நோ பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. பாருங்க, யூ கேன் டெல் ஹவு ஓல்ட் எ ட்ரீ இஸ் கவுண்டிங் பை ரிங்ஸ். அதாவது இப்ப மனுஷங்களுக்கு வயசு வந்து எப்படி கணக்கிடுறாங்க, 1 வயசு 2 வயசு அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாங்க இல்லையா. ஸோ அத மாதிரி ட்ரீக்கு வந்து எதை வச்சு அவங்க அதோட வயசை கணக்கிடுவாங்க அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய ரிங்கை பத்தி. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு பேரு. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு பேரு. இது எந்த செஞ்சுரியில வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா 20th செஞ்சுரியில வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டெவலப் பண்ணிருக்காங்க. புரியுதா? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து வயசு கணக்கிடுற முறை அப்படிங்கிறது எதை வச்சு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ரிங்ஸை வச்சு. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு பேரு. சரி, இது எந்த செஞ்சுரியில வந்து டெவலப் பண்ணிருக்காங்க அப்படின்னா 20th செஞ்சுரியில வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சரி, இது ரொம்ப முக்கியம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இப்ப அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது 6th நம்ம இங்கிலீஷை பொறுத்த மட்டுக்கும் போயத்துல நிறைய கைண்ட்ஸ் இருக்குப்பா. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான போயம் இருக்கு. ஸோ அந்த போயம் அந்த மாதிரி ஒரு சில போயம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் போயம் என்ன அப்படின்னா அக்ராஸ்டிக் போயம். மேம், அக்ராஸ்டிக் போயத்தோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அப்படின்னு சாரி, போயம்ல நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த போயம்ல வந்து நிறைய தடவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ராஸ்டிக்னா பேர் பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போயத்தோட ஹெட்லைன் என்னன்னு பாருங்க, ஃப்ரெண்ட். சரிங்களா? இந்த போயத்தோட ஹெட்டிங் என்ன, ஃப்ரெண்ட். இப்ப இந்த போயத்தோட ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வேர்டை பாருங்க, ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் லவ் ஈச் அதர், ரெஸ்பெக்ட் ஈச் அதர், இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர், என்ஜாய் பிளேயிங் வித் ஈச் அதர், நெவர் ஹர்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டூ எவ்ரி திங் டுகெதர். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த போயத்தோட ஹெட்டிங் வந்துருப்பா. அதாவது ஒரு போயத்தோட ஹெட்டிங் என்ன இருக்கோ அதுவே அந்த போயத்தினுடைய எல்லா வரிகளுடைய ஃபர்ஸ்ட் வேர்டிங்ஸை சேர்த்தா அது வந்துடும். சரிங்களா? இப்ப FRIEND இருக்கா. இப்ப அதே மாதிரி அவங்க ட்ரீக்கு வந்து ஒரு அக்ராஸ்டிக் போயம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, அப்போ அக்ராஸ்டிக் போயம்ங்கிறது என்ன, அந்த போயத்தினுடைய ஹெட்டிங் வந்து அந்த போயத்தினுடைய ஒவ்வொரு லைன்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையில வந்து என்ன செய்யணும் இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ராஸ்டிக் போயம் அப்படின்னு சொல்லுவோம். இது கேட்டிருக்காங்க நிறைய தடவை. அடுத்து பாருங்க ரைமிங்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த போயத்தோட எண்டிங்ல உள்ள
சவுண்ட் வந்து சேமா இருக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே தங்கம்? ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, டவர், பவர், அதுல எண்டிங் சவுண்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு போல இருக்கும். கிங்கு, சிங்கு, கிங்கு, கிங்கு, சிங்கு அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். ஓகே, போயம் கிளியராப்பா? போயம் கிளியரா? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. போயம் கிளியர்னா அடுத்து போயிடலாம். போயம் கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதா? நான் அன்னைக்கு டெஸ்ட், லாஸ்ட் டைம் டெஸ்ட் அப்டேட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துச்சு. இது இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆக்சுவலாக ஐ ஃபர்கெட் லாஸ்ட் டைம். நான் இப்போ இன்னைக்கு முடிச்ச உடனே உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்க எனக்கு நீங்க சொன்னதை வச்சே, நான் கேட்கறத வச்சே நான் ஒரு தடவை எழுதி பார்க்குறேன்னா, நீங்க நிறைய தடவை எத்தனை தடவைனாலும் டெஸ்ட் எழுதிக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கேட்டுட்டு பொய்டிக் டிவைசஸ் சொல்லுங்க. இதுல பொய்டிக் டிவைசஸ் எதுவும் இல்லை சார். ஆக்சுவலா இதுல பொய்டிக் டிவைசஸ் இல்ல. நமக்கு வந்து பொய்டிக் டிவைசஸ் வந்து நெக்ஸ்ட் யூனிட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? Poetic devices. Thank you, Sedhu, ma'am or sir, I don't know. Thank you, class super. Thank you. எனக்கு 5:30 வரைக்கும் எனக்கு தெரியாது நான் கிளாஸ்க்கு வருவேன் அப்படின்னு. 5:30 ஒன்லி, 5:30 ஆஃப்டர் ஒன்லி ஓகே நான் செகண்ட் யூனிட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். புரிஞ்சதுல எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க சும்மா அந்த காதுல கேட்டதை வச்சு மட்டும் டெஸ்ட் எழுதி பாருங்க, எவ்வளவு மார்க்ஸ் வருதுன்னு பாருங்க. தென் வி வில். ஏதாவது குறைகள் இருந்தாலும் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா நடத்துங்கனாலும் சொல்லுங்க, நான் நடத்துறேன். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய நோக்கம் வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்றது. எஸ்ஜிடியில் உள்ளவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க். மனோஜ் என்ன சார்? மனோஜ், நம்ம இப்போ எஸ்ஜிடி படிக்கிறவங்களும் இதில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரேங்க் வந்து ஸ்ட்ரெயிட் ரேங்க் வாங்கணும். எஸ் வைத்தீஸ்வரி மேம். எஸ் மேம், டெல் மீ மேம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ரேங்க் வாங்கணும், அவ்வளோதான். சரியா? அது போக நம்மலாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? டெஃபினெட்லி வி வில் கெட். அட்டெஸ்ட் எழுதினால் அகைன் எழுத முடியுமா? எழுத முடியும் மேம், எழுத முடியும். நீங்க எழுத முடியும் கண்டிப்பா. ஓகே எஸ் ஓகே. நம்ம தேர்ட் போயிடலாம். நம்ம லாஸ்ட் ஒரு 10 minutes பேசலாம். இன்னைக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் யூனிட் முடிச்சிட்டோம்னா 8:30 வரைக்கும் எடுக்கணும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the apple tree and the farmer. ஆக்சுவலா ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மரை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ஃபார்மர் இருப்பான். அந்த ஃபார்மர் வந்து எங்க இருப்பான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல இருப்பான். அது அந்த வில்லேஜ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா மலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருக்கும். அப்ப அங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ், ஆப்பிள் ட்ரீ எல்லாமே விளைஞ்சிருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு டேஸ்டியஸ்ட் ஆப்பிள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கிடைக்கும். அப்போ அவங்க அந்த பாய், அந்த ஃபார்னர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க இருப்பாங்கன்னா ஆப்பிள் ட்ரீல அடியில விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன விளையாடுவாங்க அப்படின்னா, நார்மலா நம்ம ட்ரீ கடையில வந்து என்ன விளையாடுவோம், ஹைட் அண்ட் சீக் தானே விளையாடுவோம். ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் தே கிளைம்டு த ட்ரீ அண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரீசன் பிளக்ட் அண்ட் 8 ஆப்பிள்ஸ். அந்த ட்ரீயை சுத்தி சுத்தி வராங்க. ஆப்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, கட் பண்ணி சாப்பிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் என்ன செஞ்சிடறான் அப்படின்னா வளர்ந்துடுறான். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய செடி கொடி, நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸு, நிறைய பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து தங்குது. ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் நல்லாவும் வளர்ந்துருச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன யோசிச்சான் அப்படின்னா, இந்த மரத்தை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சான். எதுக்கு அப்படி? the farmer for the space could be used to grow. ஏன்னா அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து ரொம்ப வயசாயிருச்சு. பேசாம இந்த இடத்துல அந்த மரத்தை கட் பண்ணிட்டு நம்ம செடி கொடிகளுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணா நிறைய செடிகள் வளரும் அப்படிலாம் வந்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா யோசிச்சான். therefore அவர் என்ன பண்றாரு, அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணணும் டிசைட் பண்றாரு. he did not think about the wonderful times. ஆனா அவருக்கு வந்து என்னெல்லாம், அவர் அந்த மரத்துல சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் விளையாடினதோ அந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்ததோ எதுவுமே என்ன செய்யல, தோணல. பட் எல்லாருமே என்ன பண்றாங்க, ட்ரை பண்றாங்க, உங்க வீட்டுல உள்ளவங்க மரத்தெல்லாம் நீ வெட்டாதடா, எதுக்கு நீ போட்டு மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க. பட் அவனுக்கு வந்து அதெல்லாம் தோணவே இல்லை. ஒரு நாள் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஒரு ஆக்ஸ் எடுத்துட்டு வெட்ட போவான். அது வந்து என்னை வெட்டாத அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா ஆயிரும்.
அவன் அவனுடைய பொண்ணு எல்லாரும் சொல்லுவாங்க கட்டாதீங்க, கட் பண்ணாதீங்கப்பா, நிறைய வந்து மரம் செடி கொடிகள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா அது என்ன செய்யாது, அவனை கேட்க மாட்டான். கடைசியில வெட்ட போன டைம்ல அவன் மனசு மாறி அந்த செடி வெட்டுறதை விட்டுருவான். அதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. இதுல இருந்து நமக்கு என்ன மேம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கேரக்டர் கேட்கலாம். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கேரக்டர் கேட்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நானே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, த ஃபார்மர் ஹேட் ஸ்பெண்ட் சைல்ட்ஹுட் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. எஸ், இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ தான். அவருடைய சின்ன வயசுல அவன் நிறைய சைல்ட்ஹுட்ல நிறைய ட்ரீஸ் விளையாடிருப்பான். த ஃபார்மர் ஃபெல்ட் த ஸ்பேஸ் குட் பி யூஸ்டு டு பில்ட் எ ஹவுஸ். ஆக்சுவலா அந்த ட்ரீ அவன் எதுக்கு கட் பண்ணணும்னு நினைப்பான் அப்படின்னா, அதுக்கு கட் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் வெஜிடபிள்ஸை பிளான் பண்ணலாம். த ஆப்பிள் ட்ரீ ரெக்வெஸ்டட் டு நாட் டு கட் இட். ஆனா ஆப்பிள் ட்ரீ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குமா அவனை? கேட்காது. அடுத்து, ஆல் த ட்ரீ அனிமல்ஸ் வேர் ஹாப்பி அபவுட் த ஃபார்மர் டிசிஷன். ஆமா, அவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, இல்ல நான் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவானா. ஸோ அது அடுத்து பாத்தீங்கன்னா, த ஆப்பிள் ட்ரீ வாஸ் ஹோம் ஃபார் ஆல் த லிட்டில் அனிமல்ஸ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ தான். சரிங்களா? ஓகே. சரி, இப்ப அடுத்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆத்தர். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆத்தர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீஸ். இதை யார் சொல்வா அப்படின்னா, அவனுடைய குழந்தைங்க சொல்லுவாங்க. அவனுடைய குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. ஃபார்மரோட டாட்டர் அண்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, யூ கேன் என்ஜாய் த ஷேட் வென் யூ பிகேம் ஓல்டு. இதுவும் யார் சொல்வா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்மரோட டாட்டரும் அந்த ஃப்ரெண்டும் தான் சொல்லுவாங்க. ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. இது அந்த பையன், அதாவது அந்த பையன் சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர். சரிங்களா? ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் நெவர் கட் திஸ் ட்ரீ. ஓகே, இந்த மூணும் பார்த்தாச்சா? இப்ப அடுத்து பாருங்க, the animals become worried. animals ரொம்ப worry பண்ணும். எதுக்கு worry பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, the farmers began to chop the tree. அவன் மரத்தை கட் பண்ண ஆரம்பிச்சோடனே தான் அவங்க ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிப்பாங்க. அடுத்து பாருங்க, the farmer daughters and their friends came out because they heard the commotions of the creatures. அடுத்து, the farmer promised that he would not cut the tree. சரிங்களா? இதெல்லாம் இதோட ஆன்சர்ஸ். இதுல ரீஅரேஞ்ச் தி சென்டென்ஸ், ரீஅரேஞ்ச் தி ஜம்பிள் சென்டென்ஸ் இருக்கா? இத நான் ஓபன் பண்றேன், சொல்றீங்களா? ஓகே, சொல்றீங்களா? இது சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் அந்த கனெக்டிங் டு தி வேர்ல்ட் முடிஞ்சது அப்படின்னா இந்த லெசனை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடும். நான் மைக் ஆன் பண்றேன், சொல்லுங்க. ஓகே, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இந்த ஸ்டோரி ரொம்ப சிம்பிள், சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இருக்காது. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஹலோ, சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஆன்சர் சொல்றீங்களா? the farmer had an old apple tree in his garden. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் என்ன வரும்? The farmer had an old apple tree in his garden. Under the apple tree. Okay, then he spent all his childhood playing under the apple tree. Third one என்ன வரும்? Under the apple tree. Sorry, he decided to cut the tree thinking that it was all the little animals. Third one என்ன வரும்? He decided to cut the tree thinking that it was useless. Okay, he decided to cut the tree. Okay, third one. Okay, fourth one. all the little animals in the tree bladed with him. He decided, fourth one ma'am, he decided to cut the tree thinking that it was useless. மாத்தி சொல்றீங்க. Fourth first one, Emma, all the little animals tree the little animals in the tree pleaded with him. Okay, அடுத்து, he did not. His childhood. Sixth one ma'am, seventh one. all the animals in the tree pleaded with him. adu okay. And fifth one, he did not listen to their cries. அவர் first என்ன பண்ண மாட்டாரு? கேட்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அவன் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்?
His childhood memories made him realize his mistakes. mistakes. Okay, அடுத்து he decided to cut the tree. Sorry, அது வராது. அடுத்து 7th என்ன வரும்? The taste apple brought back. Cutting the tree. The farmer cutting the tree. இவ்வளவுதான். அதாவது இதுல கொடுத்திருக்கிற சீக்வென்ஸுக்கு எது, ஆனா அவன் கட் பண்ண மாட்டான். சோ ஃபர்ஸ்ட் வந்து farmer had an apple tree அவன் இருக்கும். அடுத்து வந்து அவனுடைய childhood memories எல்லாமே அதுல தான் அவன் ஸ்பெண்ட் பண்ணுவான். அதுக்கு ஆனா அந்த அனிமல்ஸ் எல்லாமே அவன் கிட்ட கேட்கும். ஆனா அவன் என்ன பண்ண மாட்டான், எந்த கிரைசிஸுமே என்ன பண்ண மாட்டான், கேட்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து அவன் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணான். ஆக்சுவலா அந்த புக்ல கொஞ்சம் தப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து the farmer not continue to cut the tree அப்படிங்கறதா வரணும். பட் இதுல cutting the tree இருக்கு. ஓகே, இதுல இருக்கிற சீக்வென்ஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த்னு வரணும். சரிங்களா? ஓகே, அடுத்து போயிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி பார்ட் ஸ்டெப்ஸ் டு சக்சஸ் எல்லா லெசனுக்கு பின்னாடியுமே இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதோ ஒரு வகையில வந்து கனெக்டிவிட்டியா இருக்கும். சரிங்களா? கனெக்டிவிட்டியா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, க்ரீப்பர் அப்படின்னா டென்ட்ரில். சரியா? க்ரீப்பருக்கு டென்ட்ரில் தொடர்பு அப்படின்னா ட்ரீக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பவ். ட்ரீக்கு வந்து என்ன சொல்லுங்க. The taste of the apple brought back his childhood memories. என்னதுப்பா? அந்த rearrange jumbled sentenceல fifth one இருக்கலாம். The taste of the apple brought back his childhood memories. ஆமா, அது வந்து கடைசியா வராது. ஆக்சுவலா இதுல சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து the farmer had an apple tree in his garden, அது ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் ஒன் he spent all his playing under the apple tree. Eighth one. இது 8th one. எஸ் 8th one நம்ம சொல்லாம விட்டுட்டோம். ஓகே, Thank you. ஓகே அடுத்து ஓகே, இதுல வந்து க்ரீப்பர் அப்படிங்கிறது டென்ட்ரிலோட தொடர்பா இருக்கு. அப்ப ட்ரீங்கிறது எது? சாரி, ஓகே. ரிவர் அப்படின்னா ஃப்ளோ. ரிவர்னா வெள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ரிவர்னா ஃப்ளோ. ரிவர்னா அந்த எப்படி சொல்றது, ஃப்ளோ ஆகி வருது, ஓடி வருது. அது ரிவர்னா ஃப்ளோ ஆகி வருது. அப்ப மவுண்டெய்னா என்னது? ஸ்டில். சரிங்களா? ஓகே, அடுத்து பிரீஸ்னா ஜென்டல் காற்று. அப்ப ஸ்டோம் அப்படின்னா என்ன அப்படின்னா புயல் காத்து. அப்ப இங்க என்ன வரும்? வயலண்ட். அடுத்து மேங்கோ அப்படிங்கிறது ஸ்வீட். லைம்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோர். அதாவது ரிவர்ங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டோம்ங்கிறது வயலண்ட். அடுத்து மேங்கோங்கிறது ஸ்வீட், லைம்ங்கிறது சோர். அடுத்து பார்க்ங்கிறது டிம்பர், ஃப்ளவர்ங்கிறது என்னது? ஃப்ரூட். ஓகே, சரி. இப்ப இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமானது, இப்ப நான் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. growing up the trees அப்படிங்கிறது இதை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட். வேர்ல்ட் ஆஃப் ட்ரீஸ் எழுதினவரும் ரஸ்கின் பாண்ட் தான். சரிங்களா? அடுத்து a bond of love. மேம் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா லாஸ்ட் டைம் வந்து லேர்னிங் லிங்க்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்ப தமிழ்ல எல்லாம் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சோ சாரி, நான் தமிழ்ல எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுலயுமே ஒரு 2-3 இயர்ல வந்து சில புக்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இந்த 4 புக்ஸுமே படிச்சு வச்சுக்கோங்க. growing up with the trees, the world of trees, ரஸ்கின் பாண்ட். அடுத்து a bond of love அப்படிங்கிறது புஷ்பா சக்சேனா அப்படிங்கிறவங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது கணேஷ் ஹாலை. சரிங்களா? அவ்வளவுதான் இந்த லெசன்ல செகண்ட் யூனிட் நீங்க படிக்க வேண்டியது. ஓகே பாபா? ஓகே, முடிஞ்சது. இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த யூனிட் வந்து உங்களுக்கு இப்ப நான் இப்பவே வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணிடுவேன். எனக்கு இப்போ ஒவ்வொருத்தரா ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த லெசன் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. இந்த லெசன் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்போ இத கேட்டுட்டு லைட்டா கேட்டாலே வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் படிக்கணும். நீங்க ரீட் பண்ணும்போது கண்டிப்பா சொல்றேன், நான் ஏன் சில சமயம் சொன்னதே திருப்பி சொல்ற மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க என்கிட்ட சொன்னது,
மேம் ஆக்சுவலா கொஸ்டின் பார்க்கும்போது அது வந்து படிச்சு எழுதுற மாதிரியான கொஸ்டின் கிடையாது. அதை ரீட் பண்ணும்போது சுபாஸ்ரீ சுப்பிரமணியன் மேம் சொல்லுங்க மேம். மேம் கொஞ்சம் ஸ்லோவா போனா பரவாயில்ல மேம். எஸ் மேம் ஷூர் மேம் ஷூர். தேங்க்யூ. ஸ்லோவா ஆக்சுவலா லாஸ்ட் டைம் கிளாஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்த ஒப்பீனியன் என்னன்னா அந்த கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு உங்க வாய்ஸ் எக்ஸ்பிளைன் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா பெட்டர். எஸ் உங்க வாய்ஸ் எக்ஸாம்ல வந்து போகுது மேம். மணிமேகலை மேம் எஸ் ஐ ஹியர்மா நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. மேம் இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்தோன்னே எங்களுக்கு உங்க வாய்ஸ் தான் மேம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஸோ அதனால இப்ப நீங்க ஒரு தடவை எழுதி பாருங்க சரிங்களா. எக்ஸாம் எழுதி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும். ஆன்சர் சொல்லும் போது மெசேஜ்ல பண்ணா நல்லா இருக்கா? ஓகே டெஃபினெட்லி we will follow. No issues. எல்லாரும் மைக் ஆன் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகுது மேம். எஸ்மா அதனால வந்து ஆன்சர்லாம் வந்து நீங்க क्वेश्चन கேக்குறப்ப நாங்க மெசேஜ் பண்றோம் மேம். ஓகேப்பா ஓகே. கொஞ்சம் கைண்ட்லி கொஞ்சம் ஸ்லோவா போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். வாய்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு மேம். ஓகேமா ஓகே ட்ரை டு சேஞ்ச். Thank you மைக் ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும் மேம். ஓகேப்பா பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேம். லாஸ்ட் சண்டே ஒரு டெஸ்ட் வச்சாங்க மேம். அதுல யூ ஆர் த ஃபார்மர் ஆஃப் த ஸ்டோரி த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர்னு கொடுத்துருந்தாங்க. விச் மெமரிஸ் கம் டு யுவர் மைண்ட் வென் யூ ஏட் த ஃப்ரூட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு அது சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் மேம் வரும். ஆமா சைல்ட் மெமரிஸ் தான் கண்டிப்பா வரும். ஏன் ஆனா அந்த சொல்யூஷன் பார்க்கும்போது யுவர் டாட்டர்ஸ் மெமரி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் காட்டுச்சுங்க மேம். அப்படியா? நான் அது என்னன்னு பாக்குறேன் சரிங்களா. நான் அது என்னன்னு பாக்குறேன். ஓகேவாமா? கொஸ்டின் நம்பர் 68ங்க. ஆமாங்க. ஓகேமா ஓகே கண்டிப்பா செக் பண்றேன். சரியா கொஞ்சம் ஸ்லோவா மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ண. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பிளானிங்கே இல்லாம வந்தாச்சு. எனவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராமர்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள கண்டென்ட் ஃபிங்கர் டிப்ஸ் தான் வைக்க வேண்டியது. அண்ட் மோர் ஓவர் இதை இப்படி நடத்திட்டு நம்ம விட போறது இல்லை. இப்ப 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்ச உடனே அதுல இருக்கிற கட் ஆகுதா? வாய்ஸ் கட் ஆகுதாப்பா? அப்படியா? whether my voice is breaking down? No ma'am. சரி ஒரு சிலருக்கு வந்து பிரேக் ஆயிருக்கும் பிகாஸ் ஆஃப் யுவர் நெட்வொர்க் இஷ்யூ. இல்ல அப்படின்னா நான் வந்து கையில மைக்க பிடிச்சிட்டே பேசுவேனா சம்டைம்ஸ் ஐ ஷேக் த மைக். நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல அதனால கூட இருக்கலாம். ஓகேவா? எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒன். எஸ் மேம் சொல்லுங்க. ஹலோ ஹலோ சரி தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே கண்டிப்பா இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும். 3rd யூனிட் இருக்கும்னா 3rd யூனிட் கண்டிப்பா இருக்கும். 3rd யூனிட் முடிச்சுட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பாட் ஒரு குவிஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 100 கொஸ்டின் எடுத்து வித் ஆப்ஷன்ஸோட டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். முத்துக்குமரன் சார் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ரியலி ஹாப்பி. ஏதாவது இருந்துச்சு ஏதாவது சொல்லணும் இல்லை எனக்கு இதெல்லாம் சொல்ல வேணாம்னா நீங்க சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் சார் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. What's up,